பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடமை என்கிற தலைப்பில் பேசி வருகிறேன். இயேசு சொன்னார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏன்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கடமையை நாம் செய்து முடிக்க வேண்டும். நோவா கையில் ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவேல நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி யோனாவுக்கு கையில் கொடுத்தார். நோவாவுக்கு ஜலப்பிரளயத்தினால இந்த ஜனத்தினுடைய அக்கிரமத்தை என் சந்நிதியில் வந்து எட்டினதுனால நான் ஜலப்பிரளயத்தினால் அவளுக்கு அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன், மழை வரப்போதான், வெள்ளம் வரப்போதான், இவன் மட்டும் காக்கப்பட போறானா, பிரசங்கம் பண்றான், ஐயா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, இன்னும் கொஞ்ச நாளில் கவிழ்க்கப்பட போகிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாயான்னு நோவாவை பார்த்து எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அவன் கடமையை செய்து முடித்தான், காக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் கட்டியிருப்பான். கோப்பேர் மரத்தால் ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் அவன் கையில் கொடுத்தார். இவ்வளோ இந்த இடத்துல ஜன்னல் இருக்கணும், இந்த இடத்துல தட்டு இருக்கணும், இதில் 3 தட்டு வைக்கணும், எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடு மிருகங்களை கையில் அது அழிந்து போகாதபடிக்கு காக்க வேணும்னு கொடுத்த பொறுப்பை சகலத்தையும் செய்து முடித்தான். தேவன் அவனை பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார். மழை வந்ததாம். இன்றைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கடமையை செய்திருக்கிறோமா? எல்லாரும் உங்கள் வேதத்தை கையில் திருப்பி எடுப்பீங்களா? ஆதியாகமத்திலே எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அடிக்கடி படிக்கிறீங்க. முதல் நாள் பகல் இரவு உண்டாக்கினார். 2ஆம் நாளில் ஜலத்தெல்லாம் பிரித்தார். ஊறுகிற, பறக்கிற, தரையில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் தேவன் உண்டாக்கினார். அத்தனை உண்டாக்கினவர் இதையெல்லாம் ஆள்கிறதற்கு யாரை நியமிச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடு போக்கிடும் தேசுமுக்கா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடு போக்கிடும் தேசுமுக்கா. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரப்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரப்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் இருத்தேசுமுக்கா. வேலை எல்லாம் வீடொன்றை கடவுளில் பூரண சித்தப்படி. கைவேலை எல்லாம் வீடொன்றை கடவுளில் பூரண சித்தப்படி. கட்டிடும் சிறிய சிற்பிகள் கட்டிடும் சிறிய சிற்பிகள் கட்டிடுவோமே நித்தியத்திற்கா. கட்டிடுவோமே நித்தியத்திற்கா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கா. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம்,
அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து சுமுக்கார். பாவமாய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே, பாவமாய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவனே மூளைக்கல்லாகிடுவார், அவனே மூளைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து சுமுக்கார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து சுமுக்கார். எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஐயா, சில நேரம் சுருக்கமாக சொல்கிறோம், ஆனால் வருங்கால சந்ததி எப்படி தெரியும்? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளும் கேட்பாங்க, இதுவரைக்கும் பைபிளை பார்க்காதவங்களும் கேட்பாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டாங்க, தெரிஞ்ச வசனங்கள்லாம் அப்படி சுருக்கமாக சொல்ல வேண்டியானே, எப்படி சொல்கிறது? இன்றைக்கி பாடத்தை சுருக்கமாக சொல்லிட்டு போனால் சுருக்கமாக தான் இருக்கும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு பதில் தெரியும். எல்லோரும் சுருக்கமாக சம்பாதிக்கிறானேன்னு சொல்லி ஒரு சலவ தொழிலாளிக்கு ஆசை வந்துச்சு. அவர் சொன்னார், நானும் ஒவ்வொன்றா அலசி, ஒவ்வொன்றா காய போட்டு, ஒவ்வொன்றா அயர்ன் பண்ணி, ஒவ்வொன்றா மடித்து கொண்டாந்து கொடுக்குறதுக்கு மொத்தமாக செஞ்சால் சீக்கிரம் சம்பாதிக்கலான்னு சொல்லி எல்லாம் துணியும் கொண்டாங்கன்னு மொத்தமாக பொட்டாங்க கட்டி, மனைவி ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பிடிச்சி தண்ணியில் முக்கி அடித்தா, அப்படியே காய வச்சா, அப்படியே அவுத்து தேய்ச்சி உங்களுக்கு கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? எதை காரியத்தையும் கற்றுக் கொடுக்கணும். வருங்கால சந்ததிக்கு நாம் சொல்லணும். முதல் நாள் என்ன பண்ணார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு உள்ளே போன உடனே நம்ம கை எதுக்கு தான் போகுது? லைட்டு. வெளிச்சம் இல்லைன்னா அதுக்குள்ளே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அதனால தான் முதல் தேவை என்னது? வெளிச்சம். அதுக்கடுத்து மனுஷன் ரெஸ்ட்டுக்கு இருக்கும்போது வெளிச்சம் இருக்கக்கூடாது, தூக்கம் வராது. நாமளே சொல்லல, லைட்டை ஆஃப் பண்ணுப்பா தூக்கம் வரட்டும். ட்ரெயினில் போனால் கூட பாருங்கள், அப்பர் பெர்த்தில் படுத்துருக்கவங்க சொல்லுவாங்க, லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேம்மா. ஏன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் தூக்கம் எப்படி வரும்? அதனால தான் ஆண்டவர் வெளிச்சத்தை வேறாக, இருளை வெவ்வேறாக பிரித்தார். 2ஆம் நாளில் என்ன பண்ணார்? ஜலத்தை, மேலே இருக்கிற ஜலத்துக்கும் கீழே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கி நல்லதுன்னு கண்டு கீழே இருக்கிற ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வச்சார். எனக்கு கண்பார்வை நல்லது என்று கண்டார். 3ஆம் நாளில் என்ன பண்ணார்? வரிசையாக உட்காந்து நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 3ஆம் நாள் எல்லாத்தையும் படித்தார். நாம் இந்த உலகத்தில் காண்கின்ற ஒவ்வொன்றும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை எத்தனையோ நமக்கு தெரியாது கூட பூமியில் இருக்குது. ஆண்டவர் சிருஷ்டித்தவைகளெல்லாம் எண்ணி முடியாது. அத்தனை சிருஷ்டித்து ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நாம பாடுறோம்ல, என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதம் எல்லாலே அல்ல உமாலே ஆகும் எல்லாலே அல்ல உமாலே ஆகும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதம் எல்லாலே அல்ல உமாலே ஆகும் எல்லாலே அல்ல உமாலே ஆகும். மனுஷ வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
காலையில் இருக்கிற பூ மாலையில் வாடி போகுது. இது மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. The flower seems to be an echo of human sufferings. மனித வாழ்க்கையில் வரக்கூடிய துன்ப துக்கங்களை அப்படி பிரதிபலிக்குது. காலையில் பெண்கள் பூவை மொட்டா தேடுறோம், சாயந்தரம் என்ன செய்கிறோம்? அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். இந்த மண் தேவன் கண்ணுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்து 6 நாளுக்குள்ள எல்லாத்தையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த கிரியைகளில் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை தான் நாமளும் இன்னைக்கு ஆராதனை நாளாக அனுசரிக்கிறோம். ஆனால் இத்தனைக்கும் ஆடுறதுக்கு யாரை கொண்டாந்து வச்சார் தெரியுமா? ஒரு மண்ணுங்க. நீயும் நானும் நினச்சிக்கிறோம் என்னமோ பெருசாக ட்ரெஸ்ஸு போட்டோன்னு, அடையாப்பா நான் யார் தெரியுமா, நம்ம பின்னாடி பட்டம் என்னென்னமோ டிகிரியெல்லாம் போட்டுக்கிறோம். ஆண்டவர் பார்வையில் ஆப்டால சக்ளே. எரேமியாவுக்கு அதனால தான் சொன்னார், நீ எதிரிப்பா, உனக்கு ஒரு காட்சி காட்ட போகிறேன்னார். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போனார். நாமளும் அந்த கடுப்பை எதுக்கு அங்கே போக, இங்கேயே சொல்லுங்கன்னு இருப்போம். ஏன்னா நம்ம சோம்பேறியில் பெருஞ்சோம்பேறி. ஏன்னா சோம்பேறிக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சாங்க. அதில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒருத்தன் பேரை வாசிக்கிறான், எந்திரிச்சா போல, ஒன்றத்தாண்டா கொடுறான், அதையும் போய் நீ வாங்கிட்டு வந்துடுறேன்னா அவனை மாதிரி ஆளு நம்ம. எனக்கு கண்பார்களே, எழுந்து நீ குயவன் வீட்டுக்கு போனார். அங்கே போனால் ஒரு குயவன் என்ன செய்கிறான்? ஒரு களிமண்ணை வச்சு திருகையில் வரைந்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் அது கெட்டு போகுது. உடனே அதை உடைத்து திரும்ப வரைகிறான். ஆண்டவர் கேட்டா, இதை பார்த்தியப்பா நான் ஏன் உனக்கு செய்யக்கூடாதுன்னார். எனக்கு அன்பார்களே, சில நேரத்தில் நம்ம யார்? ஒன்றுக்கு உதவாதவன். கொஞ்ச நேரம் இந்த ஜீவன் இல்லைன்னா நாரி போகும். நான் சொல்கிறேன், நாராதுக்காக தான் ஊழியர்கள் அன்றைக்கு சுகந்த வர்க்கம் விட்டார்கள். அதை குறித்து அடுத்த செய்தியில் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நாளில் சொல்கிறேன். வைத்தியர்களும் ஊழியர்களும் வைத்தியர்களா அப்படின்னு வேதத்தில் இருக்க, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பார்களே, எல்லாத்தையும் படைத்து இத்தனையும் ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதனை எங்கேருந்து உண்டாக்கினார்? பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் அப்பதான் அவன் ஜீவ ஆத்மாவானான். நாம் இன்னைக்கு அதனாலதான் பாடுறோம், என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, எள்ளுள்ளல்வை கொண்டு இல்லாதிருந்தும் பிள்ளையும் நேசித்து என் நேசுநாதா, எள்ளுள்ளல்வை ஒன்று இல்லாதிருந்தும் பிள்ளையும் நேசித்து என் நேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் ஜாபானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாப்பானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி அல்வை பிள்ளையும் எழுதி எல்லேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜீவன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால தான் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கார் அங்கே போய் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கார். சலோ சலோ
साथ चलो जीवन पे बेटा लगी कागो 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 जीवन पे बेटा लगी चलो चलो साथ चलो जीवन पे बेटा लगी कागो 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 जीवन पे बेटा लगी அழகா சொல்றார் சலோ சலோ சாத்து சலோ சீக்கிரம் போப்பா உடுஜா உடுஜாங்கிறார் எழுந்து வா எழுந்து வா உடுஜா உடுஜா எந்திரி எந்திரி தௌடஜா தௌடஜா ஓடி வா எதுக்கு ஆண்டவருடைய சேவைக்கு இந்த மண்ணான மனுஷனுக்கு கொஞ்சம் கிருபையை வளர்ந்தா நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்க முடியுமா கொயோன் வீட்டுக்கு போனோம் நாங்கள் கேட்குறாரு பார்த்தியப்பா இதை மாதிரி நான் உனக்கு சேரைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்கி நாசியில சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான். அதை உணர்ந்த யோபு தான் சொல்றாரு 10:12 எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமில்ல தயவும் பாராட்டி பராமரித்து காப்பாற்றினாருங்கிறார் அவர். இந்த மனுஷனை எப்படி காப்பாற்றினாரு? மண்ணால் உண்டாக்கி ஏதேன்கிற தான் உண்டாக்கின ஒரு தோட்டத்தில் வச்சு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை அவன் கடமையை கரெக்டாக செஞ்சானா? இல்லையே. அவனுக்கு தனியாகவும் வைக்கலை. இவன் சும்மா தனியாக இருந்தா ஐயோ ஒருத்தனாக தான் போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் அவனுக்கு தனியாக இருக்கிறத பார்த்தார். எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக இருந்துச்சு. நோவா காலத்திலே ஜோடு ஜோடாக தான் ஆணும் பெண்ணுமாக பேழைக்குள் பிரவேசித்ததை பார்க்கிறோம். இந்த ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை காணப்படலை. அன்பு குறையக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நேசம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமையை செய்யணுங்கிற உணர்வை ஊட்டுவதற்காகத்தான் ஒரு மனுஷனுக்கு நித்திரையை உண்டாக்கி அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணாக சிருஷ்டித்து அவனிடத்தில் அழைத்து வந்தார். அழைத்து வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அன்னைக்கு தான் குடும்ப வாழ்க்கை தொடங்குச்சு. அன்னைக்கு தான் ஆதியிலே நடந்த ஒரு கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், எதிரிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், எதிரிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேலிலே நடந்த கல்யாணம். சொல்லுங்க, ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேலிலே நடந்த கல்யாணம். அகடும் துண்டும் அகடும் துண்டும் டும் 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 மேளமில்ல பி 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 நாதமில்ல டும் 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 மேளமில்ல பி 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 நாதமில்ல அலங்கார மேடை இல்ல அக்கடங்கு கூட இல்ல. அண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேலிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள தான் அதான் மண்ணாச்சி, எலும்புல தான் பொண்ணு நம்ம எவாழ காடும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள தான் அதான் மண்ணாச்சி, எலும்புல தான் பொண்ணு நம்ம எவாழ காடும். தேவனோட உறவுல தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அதை விலகி நின்றாங்க. தேவனோட உறவுல தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அங்கு விலகி நின்றாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேலிலே நடந்த கல்யாணம். சொல்லுங்க, ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேலிலே நடந்த கல்யாணம். அகடும் துண்டும் அகடும் துண்டும் அகடும் துண்டும் மேளமில்ல பி 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 நாதமில்ல டும் 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 மேளமில்ல பி 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 நாதமில்ல அலங்கார மேடை இல்ல அங்கடங்கு கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை தான் இப்போ கோட்டு பேண்டு வாத்தியம்
எல்லாம் அடித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரே நிமிஷத்தில் 2 பேரும் பிரிஞ்சு வந்து நிற்கிறான். ஆண்டவருடைய நோக்கம் அது இல்லைங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தர் பிரியக்கூடாது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆதாம் ஏவாளும் பிரியலை, இணைஞ்சுதான் வாழ்ந்தாங்க. ஆனால் செய்ய வேண்டிய கடமையை தவறிட்டாங்களே. செய்ய வேண்டிய கடமை தோட்டத்தை பண்படுத்துகிறோம், காக்கணும். ஒரே ஒரு கமாண்ட் தான், சின்ன கமாண்ட் தான் கொடுத்தார். இதை என்ன செய்ய வேண்டாம், தொட வேண்டாம், பார்க்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினார். அதை கீப்பப் பண்ண முடிஞ்சா, கரெக்டாக செஞ்சு முடிக்க முடிஞ்சா? இல்லை, தவறி போய் கடமை தவறி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் கேட்குற, அரதாமே எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய சத்தத்தை கேட்டவன ஓடியாந்து ஒழிஞ்சுக்கிட்டேயா. ஏன்? நான் எதை செய்ய வேண்டான்னு செஞ்சியா? இன்னைக்கு செய்யக்கூடாதுங்கிறத செய்வோம், செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறோமா? அதனால தான் இயேசு சொன்னார், எந்த வேலையை உன் கையில் கொடுத்தாலும், உங்களுக்கு எதை கட்டளை இட்டாலும் செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும். செஞ்சுட்டு நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை மாத்திரம் என்ன செய்கிறேன், செய்து போகிறேன். நாம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்கிறோமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. எல்லாருக்கும் கடமை இருக்குது. எல்லார் மேலே விழுந்த கடமை இருக்குது. ஒரு கடமையை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. எல்லா மனுஷன் மேலையும், பூமியில என்னைக்கு நாம மனுஷனா பிறந்தோமோ ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த கடமை இருக்கு. இன்னைக்கு தெய்வ பயத்தோடு நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இது நம்ம மேலே விழுந்த கடமை. ஏதோ இன்னைக்கு ஒரு பயபக்தியாக படிக்க அப்படி பயப்படுற மாதிரி காட்டுறதில்லை. கடமை, கட்டாயம் இப்படித்தான் இருக்கணும். எல்லார் மேலேயும், ஒவ்வொரு மனுஷன் மேலேயும், ஒவ்வொரு மனுஷன் மேலேயும், பெரியோர் சிறியோர் மேலேயும் விழுந்த கடமை. இஸ்ரவேல் மக்களுக்கு காலையில் அந்த சூரிய உதயத்துக்குள்ளே எந்திரிச்சு மன்னாவை பிறக்கலைன்னு எல்லாம் ஆயிரும், உருகி போயிடும். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கடமையை கரெக்டாக செய்வோம். நாம் எப்போ எதிர்த்தாலும் சோறு இருக்கா, காப்பி இருக்கா, ரெடியாக வச்சுருக்காங்கல்ல, அதான் தப்பு. காலையில் மண்ணா விழுகும்போது ஒவ்வொருத்தரும் ஓடி போய் என்ன செய்யணும், எடுத்தால் தான் சோறு. நாங்கள் அந்த காலத்தில் எப்படித்தான் சொல்லுவாங்க, காலையில் ஒரு மனப்பாட வசனம் சொல்லலைன்னா சோறு கிடையாது. அந்த கடமையை கரெக்டாக செஞ்சால் தான் காலையில் சாப்பாடு கிடைக்கும். அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி அந்த வசனங்கள் என் மனசுக்குள்ளே அப்படியே நிற்கிது, இல்லாட்டா நிற்காது. செய்ய வேண்டிய கடமையை மறக்கவே கூடாது. நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவருக்கு பயப்படுவோம், இவருக்கு பயப்படுவோம், ஐயோ அந்த அதிகாரி வந்துடுவார், இந்த அதிகாரி வந்துடுவார். அது கடமை தான் உலகத்தில். ஆனால் எல்லா மனுஷருக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? தேவனுக்கு பயப்படுகிறதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதும் எல்லா மனுஷர் மேலையும் விழுந்த கடமை. ஆமாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கடமையை மறந்து எங்கெங்கோ போய் கூட தங்கி இருக்கலாம். உங்கள் கடமையை மறந்துட்டு வந்தீங்களே, தயவுசெய்து நினச்சி பாருங்கள். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி வச்சுட்டு வந்திருக்கீங்க, எதை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, செய்யாமல் பாதியில் விட்டுருக்கீங்க. இதுவரைக்கும் ஒரு வேளை உணர்வு இல்லாட்டாலும், தாயை பிரிஞ்சு வந்த பிள்ளையாக இருக்கலாம், மனைவியை பிரிஞ்சு வந்த புருஷனாக இருக்கலாம், அல்லது தகப்பன் தாயை விட்டு தான் இஷ்டப்படி போன ஒரு மகனோ மகளாக இருக்கலாம். இன்றைக்கு உன் தகப்பன் தாயினுடைய ஏக்கத்தை புரிஞ்சு கொண்டு அவங்க உனக்கு எத்தனை கடமைகளை செய்தாங்களோ அந்த கடமைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறது யோசிச்சு இன்னைக்கு மறந்துருப்பீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு நிற்காதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000லாம் ப்ரோக்ராம் வராது. எங்கள் ஆலயத்தில் வந்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலையும் சரி, அதே சமயத்தில் திருநெல்வேலியும் சரி, ஒருத்தரை கூட நான் சும்மா இருப்ப மாட்டேன்னா 2 கண்ணு தெரியாமல் வந்துட்டு அவங்க வெறுங்கையோடு போனால் கிரியை இல்லாத விசுவாசம் அவங்கள ரட்சிக்காது. அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கேன்.
திருநெல்வேலியில் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால கூட்டு வர கூட வாரம் 4000 ரூபா செலவழிச்சு வேன் தான் வாடகைக்கு அனுப்புகிறோம். நீங்களும் இப்படிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிங்க. இப்போ கூட பார்வை இழந்த சகோதரிகளுக்காக ஒரு கட்டடம் கட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். இடம் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, அவங்களும் இப்படி எத்தனையோ பேர் நீங்கள் கிராமங்களில் இருக்க இடம் இல்லாமல் அங்கங்கே 2 கண்ணும் தெரியாமல் வயது முதிர் காலத்தில் கண் போய் கூட உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு இடத்த உருவாக்கணும். நீங்களும் அந்த உணர்வோடு இருப்பீர்களானால் ஒரு சதுரடி 2300 தான். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, பார்வையற்ற கண்ணாக இருக்கிற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒருமனப்பட்ட ஆவியோடு நீங்களும் ஜெபிப்பீங்களா? அன்பில் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, எந்தெந்த குடும்பத்தில் கடமை மறந்த மனைவிக்காய், கடமை மறந்த புருஷனுக்காய், கடமை மறந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கடமைகளை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வை கொடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தான், ஆனால் செய்ய வேண்டிய கடமை செய்தேன் என்கிற அந்த நிறைவோடு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும். நாங்கள் செய்யப்படாமல் இருக்கிற கடமைகளை செய்து முடிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடும், உணர்வுள்ள இருதயத்தை கொடும். சுகவீன பலவீனத்தில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தீராத நோயினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்ல, பிரஷர்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்து பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்தலேருந்தே என் பிள்ளை பேசவே இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னை அம்மான்னு கூப்பிடுமான்னு எதிர்பார்க்கிற அன்பு தாய்மார்கள், அவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.